தென்னாடுடைய பெரியவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கண்ட சிந்தும் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரணவாமதானம் கலிய தெய்வம் காட்சிமா இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அடுக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் வழிவிட்டா? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் வழிவிட்டா? பேரே பயங்கரமாக இருக்க டைட்டில் பார்த்தா தான் தெரியும். இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். சேலம் ரவி மாமாவோட உபன்யாசத்துலேருந்து நான் இதை கேட்டேன். மகாபெரியோட அனுஷ ஜெயந்தி அந்த பூஜை, அது மகாபெரிவா ஸ்தூல ரூபமாக இருந்தபோது பிரதோஷ மாமா தான் முதல்ல இந்த அனுஷ பூஜையை பண்ணணுன்றதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கா. அதை இப்போ நம்ம எல்லாரும் பண்ணி கொண்டாடின்னு இருக்கோம்னா அதுக்கு மூல காரணம் பிரதோஷம் மாமா தான். அவர் நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது. பரமேஸ்வரன் கூடயே இருந்திருக்காரு. அதுதான் மகாபிரியா பிரதோஷ மாமா சங்கர ஜெயந்தியை முதல்ல பண்ண சொல்லியிருக்கார், அதை பண்ணு அப்படின்னு. அப்புறம் சரி, ரொம்ப அவர் மனசில் நடாது, நம்ம பெரியவாவோட ஜெயந்தி கேட்கலான்னு வந்தோம்லோ, இப்படி ஆகிடுத்து, இப்படி பெரியவா அதை சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு பார்த்தா ரொம்ப கூப்பிடாவன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி சரி எந்தையும் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால தான் பிரதோஷ மாமாவுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்குது. பெரிய ஒரு இது அடித்த மாதிரி இருக்குது, பெரியவாக லாட்ரி அடித்த மாதிரி நல்ல இது. ஸோ அதனால் ரெண்டாவது அவர் எப்போ ஓகே சொன்னாரோ அதுக்கு அடுத்தது ஒரு ஜெயந்தி இப்போ எடுத்து சுமாராக பண்ணியிருக்கார். ரெண்டாவது ஜெயந்தி அன்றைக்கி கிராண்டாக பண்ண ஒரு இது பண்ண பிளான் பண்ணார் பிரதோஷ மாமா. 42 அடி ஓலை சப்பரம் தேர் மாதிரி அது பண்ணி ஊர்வலமாக இவர் எக்மோர் ரயில்வே கோட்டஸில் இருக்கார் இல்லையா, அங்கேருந்து கிளம்பி பொரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய பகதீஸ்வரர் கோவில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி வரணும். இதுக்கு பாலு மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு சித்து அப்படிங்கிற ஒரு பையன், அவன் தான் அந்த பனை ஓலையை வச்சு இந்த ஓலைச்சப்பரத்தை அவன் தான் பண்ணியிருக்கான். அதை பின்னி அழகாக பண்ணி அவன் தான் பண்ணியிருக்கான். அதனால் அடுத்து அது போய் ராத்திரி, அதால் அது போயிட்டு அன்றைக்கி ஜெயந்தி அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருக்கா. போனபோது அப்படி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஒரு வீட்டுக்கு வரத்துக்கு பெரியவாளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் போனால் ஓரளவுக்கு 11 மணி அப்படி போயிடலாம். ராத்திரி சுற்றிட்டு போயிட்டு வந்தால் 5 மணி கூட கருத்தால் ஆகலாம் அப்படின்னு. அந்த ஷார்ட்கட் வழியாக போகணும் அப்படின்னும் போது அது வழியாக போகிறா. அந்த இடத்துல ஒரு டிஎம்கே பார்ட்டியோட மீட்டிங், பை எலெக்ஷன் ஒன்று. அங்கே யாரோ இறந்து போயிருப்பாளாக இருக்கும் இந்த ஏற்கனவே இருந்த கேண்டிடேட் யாரா. அதனால் இந்த பை எலெக்ஷன் நடக்கிறது, இல்லை டிஎம்கேவும் போட்டியிடுறது ஏடிஎம்கேவும் போட்டியிடுறது. இப்போ டிஎம்கேவோட மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது அவள் விடமாட்டாளே, எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டுருக்கா. இது டிஎம்கே பார்ட்டி மீட்டிங் எப்படி விடுவா பெரியவாளை, இப்படி இருக்குது. அப்போ பெரிய பேர் நம்ம பிரதோஷ மாமா பாலாஜி அமிச்சு, நீ போய் கேளுடா, எனக்கு கேளு, பெரியவா வந்துட்டுருக்கான்னு போய் சொல்லு போகுது. அவன் போய் பாலாஜி போய் சொல்லியிருக்கார், மகாபெரிவா இது காஞ்சி பெரியவருடைய இது வந்துட்டுருக்கு, வரார் அப்படி தான் சொல்லுவாவா. ஏன்னா பெரியவா நிஜமாகவே வராருல்ல, நம்ம அப்படி தான் சொல்லணும்னு பிரதோஷ மாமா சொல்லியிருக்கா. அது சொல்கிறதான் வேலை பண்ணியிருக்கு. காஞ்சி பெரியவர் வந்துட்டுருக்காரு. உடனே இந்த டிஎம்கே அதை பேசின்னு இருக்கவர் இருக்கார் ஸ்டேஜில். ஒரு 1-2 பேர் உட்காந்துட்டுருக்கான் பக்கத்துலேயே, சீட்டில் மேலேயே சேரில். எதிர்க்க பெரிய கூட்டம் இருக்குது, நிறைய ஆக்குப்பை பண்ணி உட்காந்துட்டுருக்கா. அந்த மீட்டிங் பேசிகிட்டு இருக்கவர்கிட்ட இவர் பாலாஜி சொன்னவுடனே அவர் சொன்னாராம், இது இங்கே காஞ்சி பெரியவர் வந்துட்டுருக்கார், அதனால் எல்லாரும் ஸ்டேஜில் நோக்கி எல்லாரும் முன்னாடி வாங்க, பின்னாடி இடம் விடுங்க, அது வழியாக காஞ்சி பிரிவா போகிறதுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நின்றதோட அவள் ஸ்டேஜில் பேசுகிறத நிறுத்திட்டு சைலண்ட் ஆகிட்டா. ஏன்னா இப்போ ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கரன் ஸ்லோவாக சொல்லி வந்தால் உறக்க கத்திகிட்டே போக ஆரம்பிச்சிடலாம். சாதாரணமாக இருந்த பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா அது பெரியவாவுடைய அனுகிரகம் தானே அது. அதனால் அதுக்கப்புறம் பிரதோஷ மாமா பாலாஜி கிட்ட, பிரதோஷ மாமாவே போயிட்டு அந்த இவர்கிட்ட யார் நிற்கிறாரோ அந்த கேண்டிடேட் டிஎம்கே, அவரை கை குலுக்கி நீங்கள் தான் இந்த தடவை வின் அப்படின்னா. அது வரைக்கும் அவர் அந்த சைடு டிஎம்கே வந்ததே கிடையாதான். அப்போ அந்த தடவை பார்த்தா
அவர் பார்ட்டி சீஃப் கருணாநிதியே தோற்று போயிட்டாராம். ஆனால் அந்த கேண்டிடேட் வின் பண்ணியிருக்காராம். அதான் இப்போ இது பிரதோஷ் மாமா சொன்னதுனால நடந்துகிட்ருக்கு. இது சரி. அடுத்த நாள் வந்து இதை எடுத்துன்னு போகிறதுக்கு பிரசாதத்தெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு ஜோலி இருக்குது. அவருக்கு இப்போ பிரதோஷ் மாமா 1-2 நாள் ஆகும் கொண்டு போகிறதுக்கு. ஆனால் உடனே அடுத்த நாளே இந்த இதெல்லாம் முடிஞ்சுடுது இல்லையா மார்னிங். அப்போ அங்கே போகலான்னு அந்த இவன் வந்து சித்து அப்படிங்கிற பையன் தானே அந்த இதெல்லாம் பண்ணான் ஓலைச்சப்பரம். அவன் வந்து நான் போய் பார்க்க போகிறேன் பெரியவாளை, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்போ வந்து சொல்லி அனுப்பிச்சாரான், டேய் நீ பெரியவா கிட்ட போய் இந்த மாதிரி கிராண்டாக நடந்ததை பற்றி எதுவுமே பேசிடக்கூடாது, வாய மூடின்னு இருக்கணும் சரியா அப்படின்னாரான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரான். எதுவும் பேசிடாத. அங்கே போனால் அந்த சித்துங்கிற பையன் கிட்ட மகாபிரிவா கேட்டாலாம், என்னோட ஜெயந்தி நடந்ததா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு தலையாட்டினானோ. என்ன பண்ணுறது, பெரியவா கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி சப்பரம் எவ்வளோ உயரம் அப்படின்னாரான். பண்ணவனே அவன் தான், அவனுக்கு புத்தி மழுங்கி போன மாதிரி பெரியவா தானே பண்ணியிருக்காரு. 15-16 அடியோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. போடா உனக்கு ஒன்றும் தெரியலடா, அது சரியாக 42 அடிடா அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த ஓலைச்சப்பரத்தை பண்ண பையன் தான், இந்த சித்துங்கிற பையன்தான் இருக்கான். அவனே அப்படி சொல்லியிருக்கான், 15-16 அடி இருக்கணும். போடா அப்படின்னாராம். உனக்கு தெரியல, அது 42 அடி அப்படின்னு பெரியவா பதில் சொல்லியிருக்காளாம். அதுக்கப்புறம் அங்கே அங்கே கட்சி மீட்டிங் அடுத்த நாள் என்ன ஆகிடுத்து. அடுத்த நாள் வந்து பிரதோஷ மாமா அங்கே போயிருக்கா. பிரதோஷ மாமா போனால் அந்த சித்து பையனும் கூட போயிருக்கான் போல். அவன் போகல போல இருக்கு, போயிருக்கார். பிரதோஷ மாமா கிட்டே போனபோது பிரதோஷ மாமா வந்து அது வந்து சொல்லிட்டார், பெரியவாவுக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இவன் 42 அடின்னு பெரியவா சொல்லிட்டா அப்படின்ற பரமேஸ்வரன் அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரதோஷ மாமா கிட்ட வந்து பெரியவாளுக்கு தெரியாதே ஒன்றும் இல்லை, அங்கே ஏதோ கட்சி மீட்டிங் நடந்துருந்தாமே அப்படின்னா பெரியவா. ஆமாம்மா அது ரொம்ப இதுவாக இருந்தது, வழி கிடைக்குமான்ட்டு. அப்புறம் சொல்லிவிட்டு வழி விட்டா. என்ன மீட்டிங் நடந்தது அப்படின்னா, அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோவா, யார் வழி விட்டா அப்படின்னா டிஎம்கே தான். டிஎம்கே விடமாட்டானே, ஏடிஎம்கே தானே விடுவான் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். இல்லை டிஎம்கே தான் இருந்தா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு பெரியவாளுக்கு வந்து தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவர் வந்து வெறுமாக வரல, இந்த சப்பரத்தில் நிஜமாகவே பெரியவா வந்துட்டுருக்கான்னு அர்த்தம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரம்.